நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது நச்சுன்னு 4 பங்குகள். அதில் ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பங்குகள் எல்லாமே ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான பங்குகள் தான். இதை நீங்கள் பை பண்ணுங்க நம்ம எப்போவுமே சொல்ல போகிறதில்ல. இந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணுங்க அப்படின்றதான் சொல்ல போகிறோம். ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஏற்ற ஒரு பங்குகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட தலைப்பு. மார்க்கெட்டோட டிப்பில் கூட நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கலாம். நல்ல ஒரு பங்கு நியாயமான ஒரு விலையில் இருக்குது, அதான் விஷயம். கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் வாட்ச் பண்ணிட்டுருங்க. நம்ம அந்த ஸ்டாக்ஸை பற்றி இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இல்லை எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பை கால்ஸ்லாம் கொடுக்கறதில்ல. நானும் செபி ரிஜிஸ்டர் டிப்ஸ் ப்ரொவைடரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ட்ரேட் பண்ணாலும் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்கள். நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருக்கக்கூடிய நமது நண்பர்கள் அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்ம குரூப்பில் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நம்ம நேமில் நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்குது. அவங்க நிறைய தேவையில்லாத விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட வீடியோவோட லிங்க்கில் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனையும் தட்டி விட்டிங்கன்னா நமக்கு வீடியோஸ் எல்லாமே உடனே கிடைக்கும். சரி வாங்க, அதோட முக்கிய வீடியோ பற்றிய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பங்கை பற்றி தெரியும்னாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டக் வேபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக். இந்த ஸ்டாக்கு ஏன் இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது சொல்லிடுறேன். இன்றைக்கி பெட்ரோலை விட காஸ்ட்லியான ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தூய்மையான குடிநீர் தான். இன்றைக்கி உலகத்திலேயே 2% 3% தான் தூய்மையான ஒரு குடிநீர் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் சார்ந்த பங்குகளில் இனிமேல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த பங்கு அந்த மாதிரியான ஒரு விலையில் இருக்கக்கூடிய பங்கு தான் வாட்டக் வேபேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டாக். இது வந்து ஒரு வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டாக்ஸு. இப்போதைக்கு நல்ல ஒரு சரிவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பங்கும் கூட இந்த ஸ்டாக்ஸ். ஸோ நிச்சயமாக இந்த ஸ்டாக்ஸில் ஒரு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி இருக்குது. ஒரு மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 10,429 கோடி தான் இதோட மார்க்கெட் கேபிட்டலே பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். டெஃபினட்டாக ஒரு நல்ல விலையில் இந்த ஸ்டாக்ஸை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இதோட EPS பார்த்தீங்கன்னா 41.95% கிட்டத்தட்ட 464% வரைக்கும் இயர் ஆன் இயருக்கு EPS மட்டும் க்ரோ ஆகிருக்கு. இதோட ஹை ப்ரைஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1906 ரூபாய். ஸோ இன்னும் வந்து இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸு அப்படின்றத விட இதில் வந்து அக்குமுலேஷன் வந்து இந்த டைமில் நிறைய ஹியூஜ் லெவலில் FIIs பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்குது. 11.52% இருந்து 14.68% வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவும் 8% ஆஃப் ஸ்டேக்ஸ் வச்சிருக்காரு. ரிலையன்ஸ்லேயும் இந்த ஸ்டாக்ஸை அவங்களோட ஹோல்டிங்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, FIIs நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வைஸுமே மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக்ஸை அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நிச்சயமாக இந்த ஸ்டாக்கோட ஃபினான்ஷியலை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு புரியும். 2023 2024 இந்த காலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா 2023 2024 ஹையர் தன் இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூவோட அதிகமான ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. இதோட டோட்டல் ரெவன்யூ 3023 கோடியாக 2023 இருந்திருக்கு. இப்போ 2899 கோடியாக 2024 குறைஞ்சிருக்கு. நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 13 கோடியிலிருந்து 2024 245 கோடியாக அதிகம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிடிஎம்லேயும் 260 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. EPSும் ஒரு நல்ல க்ரோ காமிச்சிருக்காங்க. 39.49%. அதே மாதிரி 41.9%க்கு மேலே இப்போ இந்த டிடிஎம்மில் அவங்களோட EPSும் க்ரோ ஆகிருக்கு. ஸோ ப்ளட்ஜஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். FIIs 11.52 14.68 வரைக்கும் அக்குமுலேட் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2.90% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. மோதிலால் ஒஸ்வால் ஸ்மால் கேப் ஃபண்டு இந்த ஸ்டாக்ஸை ஹியூஜ் லெவலில் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்டாக் JBM ஆட்டோ. இந்த EV வெஹிக்கிள்ஸில் பஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. நிறைய ஆர்டர்ஸ் பேக் பண்ணி கையில் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கும் கம்மியான குறைந்த விலையில் இருக்குது. இப்போ 1000 ரூபா அவ்வளோ ஹையிலேருந்து 1000 ரூபா குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த ப்ரைஸில் இதை வாங்கலாமான்னா டெஃபினட்டாக யூ கேன் அக்குமுலேட் தான் இந்த ஸ்டாக்ஸை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த ஸ்டாக்ஸை மிகப்பெரிய லெவலில் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே எவ்வளோ விலையில் கிடைச்சாலும் நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை கண்ணை மூடிட்டு நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். கிட்டத்தட்ட இப்போவே 100 ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்ஸு. ஸோ ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில் அக்குமுலேஷனை வச்சுக்கோங்க.
அதனால ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஜேபிஎம் ஆட்டோ. ஒரு ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியான ஸ்டாக்ஸ். ஒரு ரெவன்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா 36.1% வச்சிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் சிஏஜிஆரில் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 53.6% வரைக்கும் வச்சிருக்காங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 42% மேலே தான் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 9 to 11% மேலே இன்க்ரீஸ் பண்ணி வச்சு நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஐஸும் ஒரு ஹியூஜ் லெவலில் தான் இந்த ஸ்டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஜேபிஎம் ஆட்டோவில். கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் டிக்கெட் டேப்பில் போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயமா புரியும். இப்போ 2023 3884 கோடியாக இருக்கக்கூடிய உங்களோட ரெவன்யூ இப்போ 2024 5039 கோடியாக இருக்குது. ஸோ இந்த டிடிஎம்மில் 5300 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நெட் இன்கமும் 124 கோடியிலேருந்து 178 கோடி, இந்த டிடிஎம் 187 கோடி வரைக்கும் அதிகம் பண்ணியிருக்காங்க. இபிஎஸும் நல்ல ஒரு க்ரோ காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஷார்ட் டேர்முக்கு ஆப்டான ஒரு ஸ்டாக் தான் இந்த ஜேபிஎம் ஆட்டோ. அடுத்து நம்ம எப்போதோட எவர் கிரீன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம் எக்ஸைட் பேட்டரிஸ். ஒரு ஷார்ட் டேர்மில் நீங்கள் மறுபடியும் அந்த ஹையை தொடக்கூடிய ஒரு நல்ல வேல்யூவேஷன் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கில் எக்ஸைடில். இப்போதைக்கு இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 36,567 கோடி. ஸோ கரண்ட் ப்ரைஸ் இருந்து நல்ல ஒரு சரிவில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த ஸ்டாக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். ஆல்ரெடி ஹோல்டிங் பண்ணுறவங்களே இதில் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம் தான். நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவலில் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. எஃப்ஐஐஸும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் லெவலில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக மிகப்பெரிய ஸ்டேக்ஸ் யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா குரூப் தான். ஸோ பெரிய லெவலில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிக்க ஒரு பங்கு. இதில் வந்து எஃப்ஐஸோட ஹோல்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டால் 12.31%, டிஐஸ் பார்த்தீங்கன்னா 17.97% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபினான்ஷியலை செக் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸைடோட ஃபினான்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 2024 பீரியடில் 15,202 கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ இப்போ 16,860 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிடிஎம்மில் 17,175 கோடியாக அதிகமாகிருக்கு. நெட் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் 822 கோடி, இது 876 கோடி வரைக்கும் அதிகமாகிருக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அளவு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக்கில் இருக்குது. ஹோல்டிங்ஸ்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு ஒரு நல்ல ஒரு ஹியூஜ் லெவலில் தான் அவங்களோட அக்குமுலேஷன் பண்ணியிருக்காங்க. 12.59 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நிச்சயமாக லாஸ்ட் 3 மந்த்ஸில் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு கான்ஸ்டன்ட்டில் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த கோட்டக் எமர்ஜிங் மியூச்சுவல் ஃபண்டு 2.80% மேலே இந்த ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டாஸ். ஒரு நல்ல பங்கு கம்மியான விலையில் கிடைக்குது. நம்ம எப்போதுமே இந்த வோல்டாஸ் மேலே சம்மரில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இந்த விலையில் நீங்கள் இதை அக்குமுலேட் பண்ணால் தான் சம்மரில் உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குன்றதை நான் சொல்லிடுறேன். மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் பார்த்தீங்கன்னா 54,857 கோடி இதோட மார்க்கெட் கேபிட்டல். ஹை ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டால் 1,673 ரூபாய். இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு எவர் கிரீன் ஸ்டாக்கு. ஸோ நிச்சயமாக ஒரு இந்த விலையில் நீங்கள் அதை பை பண்ணுறது ரெடியான ஒரு சப்போர்ட் தான். கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரைஸில் நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை பற்றி ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்குமே இந்த ஸ்கீம் இந்த குவார்ட்டரில் மிகப்பெரிய அளவில் அவங்களோட அக்குமுலேஷன் நடந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. 25.34 to 25.36 ரொம்ப கம்மியான அளவில் தான் அக்குமுலேஷன் நடந்திருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 100% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு 42% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு. ஸோ இதுலேயும் ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா வோல்டாஸை பொறுத்த வரைக்கும் 2023 2024 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9,667 கோடியிலேருந்து 12,737 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. நெட் இன்கமும் 135 கோடியிலேருந்து 252 கோடி வரைக்கும் அதிகம் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய அளவு ரேலி தான் இந்த வருஷத்தில் நடந்திருக்கு. ஸோ உங்களோட அக்குமுலேஷனுக்கு ஆப்டான ஒரு 4 பங்குகளை பற்றி பார்த்துருக்கோம். ஒன்று நான் ஏற்கனவே சொல்வது வாட்டக் பபாக் அந்த பங்கு, அதே மாதிரி அடுத்து வந்து ஜேபிஎம் ஆட்டோ, அடுத்து எக்ஸைட் பேட்டரிஸ் அண்ட் வோல்டாஸ். இந்த 4 பங்குகளை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தரக்கூடிய பங்குகள் தான். நன்றி, வணக்கம்.